ஸோ வெல்கம் டு டெசாக் இன்ஸ்டியூட். நம்ம வந்து பார்த்தோன்னா குரூப் 2க்கு ஒரு தமிழ் சீரிஸ் போயிட்டு இருக்கு. அதில் வந்து பார்த்தோன்னா நீங்கள் என்ன பார்க்க போறோம் அப்படின்னாக்க, தமிழில் 2 முக்கியமான விஷயங்கள். ஒன்று வேர்ச்சொல் பார்க்க போறோம். 2வது ரொம்ப எளிமையான மருன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஊர் பெயர்களுடைய மரு. இதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ரைட்டா? சரி, ஃபர்ஸ்ட் மரு பார்த்துரும் வாங்க. ஊர் பெயர்களின் மரு. அதாவது பார்த்தோன்னா ஒரு லென்த்தான ஒரு பெயர் ரொம்ப ஷார்ட் பண்றது, அதுதான் அது மரு. எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். இதுல 1ல இருந்து 2 கொஸ்டின் பார்த்தோன்னா உங்களுக்கு வரும். 2மே உங்களுக்கு ஈஸியா தான் இருக்கும். ரைட்டா? பார்க்கலாமா? புதுக்கோட்டை அது என்ன பண்றாங்க? புதுகை அப்படின்னு பிரிக்கிறாங்க. திருச்சிராப்பள்ளிய திருச்சின்னு சொல்லலாம். உதகமண்டலம் உதகை, கோயம்புத்தூர் கோவை, நாகப்பட்டினம் நாகை, புதுச்சேரி புதுகை, இல்லைன்னா பாண்டிச்சேரின்னு கேட்கறாங்கன்னு வச்சுக்கோங்க. அதை நம்ம என்ன எழுதும் அப்படின்னாக்க பாண்டி அப்படின்னு நம்ம எழுதும். கும்பகோணம் குடந்தை, திருநெல்வேலி நெல்லை, மன்னார்குடி மண்ணை, மயிலாப்பூர் மயிலை. இதுதான் பார்த்தோன்னா உங்களுக்கு ஊர் பேர்களுடைய மரு. அதாவது பார்த்தோன்னா உங்களுக்கு ரொம்ப சிம்பிளா சொல்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட்டா? சரி, இது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல என்னெல்லாம் கேட்டிருக்காங்க பார்க்கலாமா? உதகமண்டலம் உதகை பார்த்தோம் இல்லையா? ஊட்டின்னு போடக்கூடாது, அது சின்னது உதகை. கோயம்புத்தூர் வந்துனாக்கா கோவை, திருச்சிராப்பள்ளி திருச்சி, கும்பகோணம் குடந்தை. மறுபடியும் பார்த்தோன்னா உங்களுக்கு கும்பகோணம் தான். இது பாருங்க, உங்களுக்கு ஊர் பெயருடைய 5வது கொஸ்டின், ஊர் பெயருடைய மருவை அறிந்து பொருந்தா இணையை கண்டறிக அப்படின்னு கேட்டிருக்காங்க. புதுச்சேரி புதுவை, புதுக்கோட்டை புதுகை அப்படின்னு ஒரு இடத்துல புதுமைன்னு கொடுத்துருக்காங்க, தப்பு. கும்பகோணம் குடந்தை, நாகப்பட்டினம் பார்த்தோன்னா உங்களுக்கு நாகை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து பொறுத்துக, கோயம்புத்தூர்னா கோவை, நாகப்பட்டினம்னா நாகை, புதுச்சேரின்னு பார்த்தோன்னா உங்களுக்கு புதுவை, புதுக்கோட்டை வந்துனாக்கா உங்களுக்கு புதுகை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சில இடங்களில் பார்த்தோன்னா உங்களுக்கு தேவக்கோட்டையை பத்தி கேட்கறாங்க. தேவக்கோட்டை அது என்ன சொல்லுவாங்க அப்படின்னாக்க தேவோட்டை அப்படிங்கிறாங்க. தேவோட்டை அப்படிங்கிறாங்க. இது மாதிரி நிறைய பேர்கள். இப்போ வந்துனாக்கா செங்கல்பட்டு வந்து சில இடங்கள்ல செங்கை அப்படிங்கிறாங்க. மாமல்லபுரத்தை வந்துனாக்கா மல்லை அப்படின்னு சொல்றாங்க. ரைட்டா? இது மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச ஊர் பேர்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணி அதுக்கான ஆன்சர் எழுதுங்க. சரியா? அடுத்து பார்க்க போற மிக முக்கியமான டாபிக் வேர்ச்சொல். காரணம், இதுல இருந்து உங்களுக்கு 5 மதிப்பெண் வரும். இந்த 5ஐயும் நம்ம அப்படியே சொல்லையா அள்ளிட்டு போயிடலாம். இது எந்த விதமான கஷ்டமும் இருக்காது. ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு டாபிக் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வேர்ச்சொல். இந்த வேர்ச்சொல் வந்து பார்த்தோன்னா எப்போதுமே கட்டளை தொடரில் வரும்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு வார்த்தை இருக்கு, அதாவது பார்த்தோன்னா உங்களுக்கு படித்தான் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதை படித்தான்ங்கிற வார்த்தையை வேர்ச்சொல்ல சொல்லுவோம்னா வேர்ச்சொல் என்ன சொல்லியிருக்கேன் நான்? கட்டளை. அப்ப படித்தான்ங்கிறது எப்படி கட்டளை தொடரில் சொல்லுவீங்க? படி அப்படின்னு சொல்லுவீங்க. வந்தான் அப்படிங்கிறத நீங்க எப்படி சொல்லுவீங்க? வா அப்படின்னு சொல்லுவீங்க. ரைட்டா? ஸோ இது மாதிரி பேசுறது உங்களுக்கு வேர்ச்சொல். வேர்ச்சொல் எப்படி கேள்வி கேட்பாங்க அப்படின்னாக்க வினைமுற்று, பேரச்சம், வினையச்சம், அடுத்து பார்த்தோன்னா உங்களுக்கு வேங்கோல் வினைமுற்று, அடுத்தனாக்க வினையாளனின் பெயர். இந்த மாதிரி நிறைய வகைகள் உங்களுக்கு வரும். எல்லாமே ஈஸியானது தான், போட்டு கன்ஃபியூஸ் பண்ண வேண்டிய டாபிக் இது கிடையாது. ரொம்ப ரொம்ப ஈஸியா 5 கேள்வி உங்களுக்கு வந்துடும். எளிமையா நீங்க ஆன்சர் பண்ணிட்டு போயிடலாம். ரைட், வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதுல இருக்கக்கூடிய மிக முக்கியமான டாபிக்ஸ் இருக்கு, நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எச்சம். எச்சம்னா பார்த்தோன்னா உங்களுக்கு ஒரு வார்த்தை வந்துனாக்க முழுமை பெறாம இருக்கும் இல்லையா, அதான் வந்து எச்சம் நம்ம சொல்லுவோம். படித்த, படித்து ஆகிய சொற்களில் பொருள் முற்று பெறவில்லை. இவ்வாறு பொருள் முற்று பெறாமல் எஞ்சி நிற்கும் சொல் தான் பார்த்தோன்னா உங்களுக்கு எச்சம் சொல்லுவோம். இதை பெயரச்சம் என்றும் வினையச்சம் என்றும் சொல்றாங்க. ரைட்டா? இந்த இடத்துல பாருங்களேன், படித்த என்பது பெயரச்சம், படித்து என்பது வினையச்சம். நீங்க சிம்பிளா ஆ விகுதியும் ஈ விகுதியும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க, ஈஸியா உங்களால ஆன்சர் பண்ணிக்க முடியும். அடுத்து பெயரச்சம் பாருங்க. படித்த எனும் சொல் மாணவன், மாணவி, பள்ளி, புத்தகம், ஆண்டு போன்ற பெயர் சொற்களில் ஒன்றை கொன்று முடியும். படித்த மாணவன், படித்த மாணவி, படித்த பள்ளி, படித்த புத்தகம், படித்த ஆண்டு, இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல ஆ விகிதம் முடிஞ்சிருக்கு இல்லையா, அதனால நீங்க என்ன பண்ணிக்கலாம்? பெயரச்சம்னு நீங்க போட்டுக்க முடியும். அடுத்து பெயரை கொண்டு முடியும் எச்சம், பெயரச்சம் ரொம்ப ஈஸியா இருக்கும் இல்லையா. இதை வந்து 3 காலங்களிலே வரும்னு சொல்றாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒருவேளை இந்த இடத்துல உங்களுக்கு இலக்கணம் சார்ந்து கேட்கிறாங்கன்னா கண்டிப்பா இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் ரொம்ப முக்கியமானது. அப்போ 3 காலங்கள், அதாவது இறந்த காலம், நிகழ்காலம், அடுத்து பார்த்தோன்னா உங்களுக்கு எதிர்காலம், 3 காலங்களில் வரும். பாடிய பாடல் இறந்தது, பாடுகின்ற அப்படின்னா இந்த நடக்கக்கூடியது பிரசன்ட்ல நிகழ்காலம், பாடும் எப்பனாலும் பாடுவாங்க, அப்போ வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ஃபியூச்சர், அதாவது பார்த்தோன்னா உங்களுக்கு எதிர்காலம். அப்போ பாடிய பாடல், பாடுகின்ற பாடல், பாடும் பாடல், இது ஞாபகம் வச்சுக்கணும். இந்த பெயரச்சத்தை என்ன சொல்ல வராங்கன்னாக்கா 2 வகையா பிரிக்கிறாங்க. தெருநிலை பெயரச்சம், குறிப்பு பெயரச்சம் அப்படின்னு 2ஆ பிரிக்கிறாங்க. பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட்
எழுதிய கடிதம், இதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. தெரிநிலை பெயரெச்சத்திற்கு எழுது. எழுதியங்கிற சொல் வந்து பார்த்தோன்னா எழுதுதல் என்னும் செயலையும் இறந்த காலத்தையும் தெளிவா காட்டுது. இதனால செயலையும் காலத்தையும் வெளிப்படையா காட்டுவது உங்களுக்கு தெரிநிலை பெயரெச்சம் அப்படிங்கிறாங்க. அதுவே இந்த காலத்தையும் செயலையும் பார்த்தோன்னா உங்களுக்கு வெளிப்படையா காட்டாம வருதுன்னு வச்சுக்கோ. பாருங்க, சிறிய கடிதம், இந்த இடத்துல சிறியங்கிறது என்ன மீனிங் வருதுன்னே தெரியல இல்லையா? அப்ப அது பண்பினை மட்டும், அதாவது அவங்க கடிதம் எழுதினாங்கிற பண்பு மட்டும் காமிக்கும். பண்பினை மட்டும் குறிப்பாக அறிய முடிகிறது. அப்போ இவ்வாறு செயலையோ காலத்தையோ தெளிவாக காட்டாம பண்பினை மற்றும் குறிப்பாக காட்டும் பெயரெச்சம் குறிப்பு பெயரெச்சம். புரிஞ்சா? சிறிய கடிதம், ஸ்மால் லெட்டர் நம்ம சொல்றோம்ல, அதுல வந்து பார்த்தோம்னா என்ன பண்புன்னு தான் நமக்கு தெரியாத தவிர அது என்ன காலமோ செயலோ நமக்கு தெரியல. ரைட்டா? அப்ப இந்த இடத்துல ரெண்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. தெரிநிலை பெயரெச்சம், குறிப்பு பெயரெச்சம். அடுத்து வினையெச்சம். இந்த இடத்துல வினைனா என்ன மீனிங் கேட்டிருக்காங்க எக்ஸாம்ல. வினைனா செயல் அப்படின்னு அர்த்தம். புரிஞ்சா? படித்து எனும் சொல் முடித்தான், வியந்தாள், மகிழ்ந்தார் போன்ற வினை சொற்களை கொண்டு முடியும். யோசிச்சு பாருங்க, படித்து முடித்தால், படித்து வியந்தாள், படித்து மகிழ்ந்தார். இந்த இடத்துல முடித்தான், இதை வந்து வேறு சொல்லா மாத்திரம் அப்படின்னாக்க முடி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ரைட்டா? வினையை கொண்டு முடியும் எச்சம் வினையெச்சம், பெயரை கொண்டு முடிவது பெயரெச்சம். அங்கேயும் பார்த்தோம்னா நம்ம தெரிநிலை குறிப்பு பார்த்தீங்க, அதே மாதிரி இங்கேயும் பார்ப்போம். எழுதி வந்தார், இந்த இடத்துல பாருங்க உங்களுக்கு செயல் காலம் கரெக்டா காமிக்குதா? அங்க என்ன பார்த்தோமோ அதே தான். அதே மாதிரி மெல்ல வந்தான், இதை வந்து காலம் சொல்லல. புரிஞ்சா? காலம் சொல்லல, அது மட்டும் இல்லாம செயலை சொல்லல. அப்ப மெல்ல வந்தான் பண்பு மட்டும் சொல்லுது. அப்போ காலத்தை வெளிப்படையா காட்டாம செயலை வெளிப்படையா காட்டாம பண்பினை மட்டும் குறிப்பா உணர்த்தி வருவது குறிப்பு வினையெச்சம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து முற்றெச்சம். வள்ளி படித்தனல், இந்த மாதிரி ஒரு வேர்டு வந்ததாலே உங்களுக்கு என்னது? முற்றெச்சம். பெருசா இது வரைக்கும் கேட்கல, ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த இடத்துல படித்தனல் அப்படிங்கிற வேர்டு படித்தால் அப்படிங்கிற வினைமுற்று பொருளை கொடுக்கிறது இல்லையா? படி அப்படிங்கிறத வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வினைமுற்றா மாத்து, வேறு சொல்ல இருந்து வினைமுற்று. அப்போ படித்தான் இருக்கலாம், படித்தால் அப்படின்னு இருக்கலாம். அப்போ படித்தால், படித்தலங்கிறத என்ன சொல்லியிருக்காங்க? படித்தால்ங்கிறது காமிச்சிருக்காங்க. அடுத்து வள்ளி படித்தனல் மகிழ்ந்தாள், வள்ளி படித்து மகிழ்ந்தாள் அப்படிங்கிற வார்த்தையை தான் இங்க கொடுத்துருக்காங்க. ரைட்டா? அப்போ ஒரு வினைமுற்று எச்ச பொருள் தந்து மற்றொரு வினைமுற்றை கொண்டு முடிவது முற்றெச்சம். இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். அப்போ ஒரு வினைமுற்று எச்ச பொருள் தந்து மற்றொரு வினைமுற்றை கொண்டு முடிவது முற்றெச்சம் சொல்றாங்க. ரைட்டா? சரி, வாங்க நம்ம பார்க்கலாம். அடுத்து வினைமுற்று. வினைமுற்று அதாவது ஒன்றன் செயலை கொண்டு, ஒன்றன் செயலை குறிக்கும் சொல் வினை சொல் அப்படிங்கிறாங்க. வினைமுற்று பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா உங்களுக்கு பார்க்கலாமா? மலர்விழி எழுதினாள், கம்ப்ளீட் ஆயிடுச்சா? கண்ணன் பாடுகிறான், மாடு மேயும். இப்ப பாடுகிறான்ங்கிற வார்த்தை இருக்கு, அதை வேறு சொல்ல மாத்திரம்னாக்க பாடு. எழுதினாள் அப்படின்னாக்க எழுது என்பது அவருடைய வேறு சொல்லா இருக்க முடியும். ரைட்? ரைட். இப்போ எழுதினால், பாடுகிறான், மேயும் ஆகிய சொற்களை கவனிங்கள். இச்சொற்களில் பொருள் முழுமை பெற்று விளங்குகிறது. இவ்வாறு பொருள் முற்று பெற்ற வினை சொற்களை முற்று வினை அல்லது வினைமுற்று, இதை இங்க கொண்டு வந்துடுறாங்க, இங்க பேடி கொண்டு வந்தாங்க, அதான் அப்படி சொல்றாங்க. முற்று வினை அல்லது வினைமுற்று. ரைட்? இது 5 பால் தெரியும் இல்லையா? 5 பால், 3 காலம், 3 இடம் ஆகிய அனைத்திலும் வரக்கூடியதுதான் வினைமுற்று. இதையும் தெரிநிலை குறிப்பு வினைமுற்றுங்கிறாங்க. ரைட்? தெரிநிலை அப்படின்னாக்க 6 விஷயங்கள் உங்களுக்கு வரும். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். தெரிநிலை வினைமுற்றுனா உங்களுக்கு 6 விஷயங்கள் வரும். செய்பவர், கருவி, நிலம், செயல், காலம், செய்பொருள். இந்த 6த்திலே வந்தாதான் அது பேர் என்னது? தெரிநிலை வினைமுற்று. இப்ப பாருங்களேன், மாணவி கட்டுரை எழுதினாள். செய்வங்க யாரு? மாணவி. கருவி யாரு? ஒண்ணு பேனாவா இருக்கணும், இல்ல நோட்டா இருக்கணும், இல்ல தாளா இருக்கணும். நிலம்ங்கிறது என்னது? பள்ளி இல்ல வீடு. செயலுங்கிறது என்னது? அவை எழுதுறது. காலம்ங்கிறது என்னது? மாணவி கட்டுரை எழுதினாள், முடிஞ்சிருச்சு, அப்ப இறந்த காலம். செய் பொருளுங்கிறது என்னது? கட்டுரை. இதுதான் பார்த்தோம் உங்களுக்கு. அப்போ இந்த 6 விஷயங்கள் வரக்கூடியதான் தெரிநிலை வினைமுற்றும்பாங்க. குறிப்பு வினைமுற்று. ரைட்? பொருள், இடம், காலம், சினை, குணம், தொழில் ஆகியவற்றில் ஒன்றனை அடிப்படையாக கொண்டு காலத்தை வெளிப்படையாக காட்டாது செய்பவரை மட்டும் வெளிப்படையாக காட்டும் வினைமுற்று தெரிநிலை குறிப்பு வினைமுற்று அப்படிங்கிறாங்க. குறிப்பு வினைமுற்று. ரைட்? இங்க பாருங்க, பொருள் அப்படின்னு வந்துச்சுன்னா
பொன்னன், இடம்னா தென்னாட்டார், காலம்னா ஆதிரையான், சினை உறுப்பு நம்ம சொல்லுவோம் இல்லையா கண்ணன், கண்களை உடையவன் கண்ணன், பண்பு குணம் கரியன் அவன் கரியன், தொழில் எழுத்தன், இது மாதிரி கொடுத்திருப்பாங்க. ரைட்டா? அப்போ குறிப்பு வினைமுற்று, தெருநிலை வினைமுற்று. அடுத்து இதை பார்த்தோன்னா உங்களுக்கு வினைமுற்றுகள் இல்லாம ஏவல் வினைமுற்று, வியங்கோல் வினைமுற்றுன்னு பார்த்தோன்னா 2 வகையா பிரிச்சு எழுதியிருக்காங்க. வாங்க பார்க்கலாம். ஏவல், ஏவல்னாலே உங்களுக்கு தெரியணும் இல்லையா, ஆர்டர். பாடம் படி முடிச்சிட்டாங்க, கடைக்கு போ அப்படிங்கிறாங்க. ரைட்டா? அப்போ தன் முன் இருக்கக்கூடிய ஒருத்தரை செயலை செய்யுமாறு ஏவும் வினைமுற்று தான் என்ன சொல்லுவாங்க, ஏவல் வினைமுற்றுன்னு சொல்லுவாங்க. இது ஒருமை பன்மையாகிய 2 வகைகளில் வரும். இப்ப நான் மார்க் பண்றதுதான் உங்களுக்கு ஸ்டேட்மெண்டாக இருக்கிறது வாய்ப்பு இருக்கு. ரைட். எழுது ஒருமை, எழுது மின் அப்படின்னா பன்மைன்னு சொல்லுவாங்க. ரைட். வியங்கோல் இது ரொம்ப ரொம்ப ஈஸி. அதாவது பார்த்தோன்னா உங்களுக்கு வாழ்த்துதல், வைதல், விதித்தல், வேண்டல் இந்த மாதிரி பொருட்களை வரக்கூடியதுதான் வியங்கோல் வினைமுற்று. இந்த கா அப்படிங்கிற ஞாபகம் வச்சுக்கோங்க. வாழ்க, ஒழிக, இயர், இல் இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. இங்க பாருங்க, இதோட விகுதிகள் க, இய, இயர், அல் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அடுத்து எங்க வரும் பாருங்க, 2 திணைகளில் வருவது, 5 பால்களில் வருவது, 3 இடங்கள் தன்மை, முன்னிலை, படற்கை இந்த 3 இடங்கள்லயும் வரக்கூடியதான் பார்த்தோன்னா உங்களுக்கு வியங்கோல் வினைமுற்று. அடுத்து இந்த ஏவல் வினைமுற்றுக்கும் வியங்கோல் வினைமுற்றுக்கும் என்ன டிஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா புக்ல, முன்னிலையில் வரும் இது பார்த்தோன்னா 2 திணை, 5 மூவிடங்கள்ல பொதுவா வரும். ஒருமை பன்மை வேறுபாடு உண்டு, ஆனா இங்க கிடையவே கிடையாது. கட்டளை பொருளை மட்டும் உணர்த்தும். ஆனா இங்க வாழ்த்தல், வைதல், விதித்தல், வேண்டல் அப்படிங்கிற பொருள் வரும். விகுதி பெற்று வரும், இல்ல பெறாம வரலாம். ஆனா கண்டிப்பா இங்க விகுதி பெற்றே வரும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரைட். அடுத்து விதித்தல் பொருளில் வரும் வியங்கோல் வினைமுற்று தன்மை இடத்தில் வராது. இந்த மாதிரி தெரிந்து கொள்ளுங்கிற புத்தகத்துல பார்த்தோன்னா உங்களுக்கு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதெல்லாம் நிறைய முறை எக்ஸாம்ல கேட்கறது வாய்ப்பு இருக்கு. அடுத்து இயர், அல் ஆகிய 2 விகுதிகள் தற்கால வழக்கில் இல்லை. நம்ம பார்த்தோம்ல கா, இய, இயர், அல். அதுல இயரும் கிடையாது, அல்லு மட்டும் கிடையாது, செய்யுள் வழக்கில் மட்டுமே இருக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரைட்டா? அடுத்து லாஸ்டா தொழிற்பெயர். இது உழவர் செய்யும் தொழில் உழுதல். ரொம்ப சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கணும்னா அல் விகுதி ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நடித்தான் அப்படின்னு ஒரு வினைமுற்று இருக்கு. வேறு சொல்ல மாற்றும் போது நடி, அதை தொழிற்பெறா மாற்றும் போது நடித்தல் அப்படின்னு மாத்தோம் நம்ம. புரிஞ்சா? இவ்வளவுதான் டிஃபரன்ஸ். தையல்காரர் செய்யும் தொழில் தைத்தல். உழுதல், தைத்தல் என்பன செயல்களின் பெயர்களாக அமைகின்றன. ஒரு செயலின் அல்லது வினையின் பெயராக அமைவதுதான் தொழிற்பெயர். எண், இடம், காலம், பால் ஆகியவற்றை காட்டாது படற்கை இடத்தில் மட்டுமே வரும். நோட் பண்ணி வச்சுக்கணும். படித்தல், ஆடல், நடிப்பு, எழுதுதல், பொறுத்தல் அப்படிங்கிறாங்க. ரைட். இதுல எனக்கு நிறைய கொடுத்துருப்பாங்க. இது நமக்கு உள்ளுக்குள்ள வருமானா வரவே வராது. ரைட்டா? விகுதி பெற்ற தொழிற்பெயர், முதல்நிலை தொழிற்பெயர், முதல்நிலை தெரிந்த தொழிற்பெயர் பார்த்தோன்னா உங்களுக்கு டிஃபரன்ஷியேட் பண்றாங்க. பாருங்க, தல், அல், அம், ஐ, கை, வை, கு, பூ, உ, தி, சி, வி, மை போன்றவை தொழிற்பெயர் விகுதிகளாக வருது. தருதல், கூறல், ஆட்டம், விலை, வருகை, பார்வை, போக்கு, நட்பு, மறைவு, மறதி, உணர்ச்சி, கல்வி, செய்யாமை இதெல்லாம் பார்த்தா அவருடைய விகுதிகளாக கொடுத்துருக்காங்க. ரைட்டா? சரி. இன்னொன்னு, இந்த பார்த்த எல்லாமே பார்த்தோன்னா உங்களுக்கு பின்னாடி வரக்கூடியதுதான். ரைட்டா? அடுத்து எந்தெந்த இடத்துல எல்லாம் பார்த்தோன்னா உங்களுக்கு வேர்ச்சொல் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. இதெல்லாம் நீங்க ஜஸ்ட் படிச்சாலே உங்களுக்கு போதுமானது. ஈஸியா உங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஃபர்ஸ்ட் தனிக்குறில். இப்போ நொந்தான் அப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. நோ புரிச்சா? தனிக்குறிலா வரக்கூடிய ஒரு வார்த்தை நொந்தான். தனிக்குறிலோட சேர்த்து ஒட்டு வரும்போது செல்கிறான்னு சொல்லும்போது செல். தனிக்குறில் ஒட்டு குற்றி எழுகிறோம். வெட்டினான் அப்படிங்கும்போது வெட்டு இல்லையா? கசடு துபரு சொல்றோம்ல, அது பார்த்தோன்னா உங்களுக்கு குற்றி எழுகிறோம். இரு குறில் அப்படின்னா படித்தான், படி. இரு குறில் மற்றும் குற்றி எழுகிறோம். பழகினான் அப்படின்னா பழகு, குசுடு துபரு இல்லையா? இரு குறில் மற்றும் ஒற்று மலர்ந்தான், மலர். இரு குறில் ஒற்று குற்றி எழுகிறோம். வணங்கினான் பார்க்கும்போது வணங்கு. நெடில் வந்தான், வா. நெடில் மற்றும் குற்றியலுகரம் சேர்க்கும் போது பாடினான்னாக்க பாடு. நெடில் மற்றும் ஒற்று பார்த்தான்னா பார். நெடில், ஒற்று, குற்றியலுகரம் சேர்க்கும் போது பாருங்க, தூற்றினான் போது தூற்று அப்படின்னு மாத்திரம் இல்லையா? அதுதான். அடுத்து நெடில், ஈரொற்று, குற்றியலுகரம் வாழ்த்தினான் போது வாழ்த்து. இரு குறி, இரு மெய் இல்லையா? ஈரொற்று
நெடில் குற்றி எழுதலாம். அடுத்து நெடில் மற்றும் குறில், தாவினான், தாவு. இதுல என்னென்ன திரிபுகளாக மாறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு? குறில் நெடிலாக மாறுதல், வந்தான் என்பது வா, ரகரம் லகரமாக மாறுதல், கற்றான் கல், நகரம் லகரமாக மாறுதல், சென்றான் செல், நகரம் லகரமாக மாறுதல், கொண்டான் கொள், டகரம் லகரமாக மாறுதல், கேட்டான் அப்படின்னா நம்ம கேளுன்னு சொல்றோம். சிறப்பு திரிபு பெற்றான் பெரு, இது மாதிரி வரக்கூடியது. பண்பு பெயர் திரிபு கேட்டாங்கன்னாக்க வெள்ளையன்னா வெண்மை. ஸோ இதெல்லாம் பார்த்தோன்னா உங்களுக்கு விதிகள் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் இதை நீங்க ஃபாலோ பண்ணாலே உங்களால ஈஸியா வெர்ச்சுவல் ஹேண்டில் பண்ண முடியும். ரைட்டா? ரைட். அடுத்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்கலாமா? இதுல காமனா நீங்க பாருங்க, படித்தான் ஒரு வார்த்தை இருக்கு. இத வேர்ச்சுவலா மாத்தணும்னா படி, படிய வினைமுற்ற மாத்தணும்னா படித்தான், படியோடைய பெயரச்சம் படித்த, வினையச்சம் படித்து, தொழிற்பெயர் படித்தல். புரிஞ்சா? இவ்வளவுதான் டிஃபரன்ஸ். இவ்வளவுதான் உங்களுக்கு. ரைட்டா? சரி, ரைட். அடுத்து நட அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க. தொழிற்பெயர் கேட்கிறாங்க. நான் சொன்னேன் இல்லையா உங்களுக்கு அல் சேர்க்கணும்னு, நடத்தல். இதுல யோசிச்சு பாருங்க, நடங்கிறத வினைமுற்று, நடந்தவன் இல்ல நடந்தான் அப்படின்னு கூட சொல்லலாம். நடந்தான். இத நடந்துங்கிறது வினையச்சம், நடந்த அப்படின்னு சொன்னாங்கன்னாக்க என்னது? பெயரச்சம். தா வினையச்சம், தந்து, தந்தனா பெயரச்சம், தந்தான் வினைமுற்று. கொடு என்ன கேட்டிருக்காங்க? வினையச்சம் கேட்டிருக்காங்க. கொடுத்து, கொடுத்தனா பெயரச்சம். கான்னா காணல் தொழிற்பெயர். வென்றார்னா வெல். வந்தவர் அப்படின்னா வா இல்லையா? கல் வந்தனாக்கா உங்களுக்கு தொழிற்பெயர், வந்தனா பெயரச்சம். அதே மாதிரி வந்தனாக்க வந்து அப்படின்னா உங்களுக்கு வினையச்சம். வருகிறான் வேர்ச்சொல் வா. இப்ப பாருங்க, உங்களுக்கான கொஸ்டின் இங்க வச்சிருக்கேன். ஒர்க் ஷீட் நிறைய இருக்கு இந்த இடத்துல. இப்ப இங்க இருக்கக்கூடிய கொஸ்டின் ஆன்சர் சொல்றேன் பாருங்க. இது நம்மளுடைய பார்க்கலாம். படிங்கிற வேர்ச்சொல்லுடைய வினையச்சம் படித்து இல்லையா? படித்த பெயரச்சம், படித்தல் தொழிற்பெயர். வேர்ச்சொல்லின் தொழிற்பெயர் காண்க. ஒரு ஒருத்தல், ஒரு ஒருத்தல். வாழ் வினையச்ச வடிவம், வாழ்ந்து, வாழ்ந்தான் வினைமுற்று, வாழ்ந்த பெயரச்சம். அடுத்து வேர்ச்சொல்லை தொழிற்பெயர் படி, படித்தல். எடு எனும் தொழிலோட தொழிற்பெயர் கேட்டிருக்காங்க, எடுத்தல். ரைட்டா? ஸோ இவ்வளவுதான் பார்த்தோன்னா உங்களுக்கு இருக்கு. இருக்கிறதுலே வேர்ச்சொல் மாதிரி ஒரு ஈஸியானது வேற எதுவும் கிடையாது. சொல்லையா உங்களால 5 மார்க் ஈஸியா எடுக்க முடியும். வாங்க, இது உங்களுடைய ஒர்க் ஷீட். மொத்தம் பார்த்தோன்னா உங்களுக்கு 10 கொஸ்டின் கொடுத்துருப்பேன். ஜஸ்ட் நீங்க வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு நீங்க பார்த்துக்கலாம். ரைட்டுங்களா? ஸோ ஒவ்வொரு கொஸ்டின் பார்த்தோன்னா உங்களுக்கு கொடுத்துருக்கு. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், அடுத்து பார்த்தோன்னா உங்களுக்கு 2வது, 3, இது மாதிரி பார்த்தோன்னா உங்களுக்கு மொத்தம் 10 வினாக்கள் இருக்கு. ரைட்டா? 10 வினாக்கள் இருக்கு. நீங்க வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ஆன்சர் பண்ணுங்க கமெண்ட் பாக்ஸ்ல. இது நம்ம வந்து பார்த்தோன்னா டிஸ்கஷன் பண்ணுவோம். சரியா? தேங்க்யூப்பா. தேங்க்யூ ஸோ மச்.